18 தர்பார் வந்துட்டாயா. எல்லா வீட்லயும் அமைதியா அற்புதமா தூங்க போற நேரத்துல கொஞ்சம் தர்பாரை பார்த்துட்டு போங்க, உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். செத்தவிடம் பார்த்துட்டு போறீங்களா? சீனுப்பு கேரளாவில் ஒரு அங்கன்வாடி மையத்தில் ஒரு குட்டி பையன், தம்பி நீ ஊனு வலிச்சோ அப்படின்னு கேட்டோன்னே அங்கே அழிச்சு அவன் ஏன் ஊனு வேணும்னு நாம கேட்டோன்னு அந்த தம்பி சொல்லுதான் பிரியாணியும் பொரிச்ச கோழியும்னு மழலை குரல்ல பக்காவா சொல்லிவிட்டான். அங்கே உள்ள மினிஸ்டர் கண்டிப்பா அந்த பையன் கேட்ட சாப்பாட்டை பரிசீலனை பண்ணி கொடுக்க ஆயத்தமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. എവിടെ അംഗനവാടിയിൽ എന്തോ വേണ്ട? അവൻ അംഗനവാടിയിൽ ഉപ്പുമാവിന് പകരം ബിരിയാണിയും പൊരിച്ച കോഴിയും വേണം എന്നുള്ളതാണ്. ഒരു കാര്യം ഇതുമായി ബന്ധപ്പെട്ട് പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. இந்த பனி தமிழ்நாட்டில் கொட்டுது. இன்னைக்கு காலையில சென்னையில முன்னாடி போற வண்டி தெரிய மாட்டேங்குதா? எல்லா லைட்டையும் போட்டாலும் அப்படியே மிஸ்ட் வந்து மேல மோதிட்டே போகுது. ஊட்டியில இருக்குமா, கொடைக்கானல்ல இருக்குமா, ஜம்மு காஷ்மீர் இருக்குமா தெரியல. கள்ளக்குறிச்சியில் ஒருத்தர் ஒரு பெரிய தாத்தண்டி கட்டை எடுத்துட்டு வந்து துப்புடுன்னு வந்து வாங்க, ஆனா அடிக்க மாட்டாங்க, போயிடுதாரு. ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற 64 கேபிள் அறுத்துட்டு போகுது. சர்ன்னு காருக்குள்ள உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்டை எடுத்து அவங்க குத்த போனோம்னா குத்த போறாரு, குத்த மாட்டேங்காரு. உள்ள இருக்கிறவனுக்கு பேர் பார்சலாம் நடுங்குது. அப்புறம் பார்த்தா அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரான். பிடிச்சி உள்ள ஆஸ்பத்திரியில் சேருங்கன்னு எல்லாரும் சொல்லுதாவ. குஜராத்தில் ஒரு கல்யாணத்தில் இந்த பந்தியில சண்டை நடந்திருக்கு 2 வீட்டுக்காரர்களுக்கும். இதுல பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. முகூர்த்த நேரம் தவறி போயிருச்சு. சடக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளையும் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவங்க சண்டை விட்டு கிடக்காங்க, எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அங்கே போய் கேட்டிருக்காங்க. வித்தியாசமா தானே இருக்கு. அசாமில் என்ன பண்ணிருக்காரு மாப்பிள்ளை, நேட்ட வசதி எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. பொண்ணு அழைப்ப நீங்க எப்படி பண்ணணும், பாரம்பரிய முறைப்படி தான் பண்ணணும். மாட்டு வண்டியில கூட்டியாங்க, அவ வீடு ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சட்டக்கடின்னு மாட்டு வண்டியில பொண்ணு வந்தா எனத்துக்காரது இடுப்பு வரணும் அப்படின்னு கண்டிஷனை சொல்லிட்டாப்லாம். ஒரு குறிப்பு சைலண்டா என்ன ஒண்ணு இருக்கு, அவியல் அந்த பக்கம் மரம் மாட்டிட்டு அப்புறம் போய் அப்படியே பயபக்தியோட முருகா அப்படின்னு சொல்லி வாய மூடுக்குள்ள சுத்தி முத்தி பார்த்துட்டு மலையா கைப்பற்றுவோம்னு கத்திட்டாங்க. விட்டாரா ஓச்சுன்னு போலீஸ் குடுன்னு வந்து எல்லாத்தையும் அப்படியே அல்லேக்க தூக்கி மலையாக்க கொண்டு வந்து போட்டா.
ஒருத்தரை வீட்டு காவலில் வச்சு விட்டாங்க. அப்புறம் குவார்ட்டர்லாம் தலையிட்டு அவரை வெளியில் விட்டார். வெளியில் வந்து இந்த போலீஸ்காரங்க ஊரா ஆன்டி இண்டியன் ஏன் இப்படி பண்ணுதாங்கன்னு தெரியல, ஏகத்துக்கு கோவத்தில் பேசுன்னு பேசி விட்டாரு. என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பாருங்க. நான் என்னோட கூட 2 பேரோட 3 பேர் மட்டும் போனா உங்க மதுரை கலெக்டர் உங்க மதுரை கமிஷனர் என்ன டச் ராஜா. ஆனா நீங்க எங்க வீட்டு வாசல்ல என்ன தடுப்பீங்க? அண்டர் பீச்லா என்ன ஸ்டாலின் குடும்பத்துக்கு தமிழ்நாடு வந்து நேர்ந்து விட்டுருக்கா? அவர் என்ன வேணா சொல்லுவாரா முக ஸ்டாலின்? அதெல்லாம் நீங்க செய்வீங்களா? யூனிஃபார்ம்டு போலீஸ் ஆன்டி ஹிந்து, இந்து விரோதிகள் நீங்க அத்தனை பேர், ரைட் ஃப்ரம் தி டிஜிபி. இந்த முதல்வருக்கு ஆட்சி பண்ண தெரியல, இவர் ஏன் முதலமைச்சர் ஆனாலும் புரியல. ஐயோ, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. சீருடை பணியாளர் விஷயத்தில் பாருங்க எவ்வளவு குளறுபடி நடக்குன்னு, ஏன் இப்படி இருக்கியேன்னு வருத்தத்தை அப்படியே கொட்டியிருக்கார். மனித இதயத்தோடு இருங்க சார். சகோதரி கல்பனா நாயக் என்ன அந்த அம்மா கொடுத்தது, இது ஒண்ணு நான் குக்க பண்ணது இல்லையே. நான் பேசலாம். லா அண்ட் ஆர்டர் சரியில்லை. சீஃப் மினிஸ்டர் who is holding police portfolio is unfit to be the chief minister சொல்ற ஹெச்ராஜாக்கு ரைட் இருக்கு, நீங்க சொல்ல முடியாது. ஐ அக்ரி. நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆள அருகதை இல்லை. இங்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஏன் நாங்க சம்பளம் தாரோம், நாங்க இட வசதி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் தாரோம், எல்லாம் பண்றது நாங்க, ஆனா எங்களுக்கு எதிராக மட்டும் நீங்க பண்ணுவீடா அப்படின்னு நம்ம ஆளுநரை அப்படியே லேசா சொல்லிட்டு போயிட்டார்ல நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர். ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் வேந்தராக வர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். வேந்தராக இருக்கட்டும், ஆனால் இடர்பாடு உருவாக்காமல் இருக்க வேண்டுமா அல்லவா? இடம் தருவது நாம், பல்கலைக்கழகம் வேண்டும் என்று முடிவெடுப்பது நாம் என்றால் அரசு, மாநில அரசு, கட்டிடங்கள் தருவது நாம், நிதி தருவது நாம், மாணவர்களை சேர்ப்பது நாம், படிக்க வைப்பது நாம், பாடத்திட்டத்தை தருவது நாம், ஆசிரியரை தருவது நாம், அவர்களுக்கு சம்பளம் தருவது நாம், ஓய்வூதியம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு ஓய்வூதியம் தருவது நாம், மாநில அரசு கடமை. ஆனால் துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசுக்கு பங்கே இல்லை என்று சொல்லுவது எப்படி சர்வாதிகாரம், எப்படி ஜனநாயகம்? திருமாவளவனால என்ன முடியும், அவிய என்ன பண்ணிருவாங்க, வேங்க வேலுக்கு போய் சொல்லுங்க பாப்பா அப்படின்னு பந்தயம் கட்டுறாருல நம்ம சேக்குமார் அண்ணாச்சி. சரி, இவர் விசிக திருமாவளவன் வந்து விசிக திருமாவளவன் நான் சொன்னது அது சப்ஜெக்ட் வரேன் தம்பி, சப்ஜெக்ட் விசிக திருமாவளவன் இன்னைக்கு இதுக்கு போக முடியுமா, வேங்கவேல் போக முடியுமா? நான் கேட்குறேன், போக சொல்லுங்க பார்க்கலாம். லாக் சீல் ஸ்டார் தான் தோழமையில் தானே இருக்கீங்க, இது ஆதரவோட மக்கள் தானே, ஏன் வந்து பார்த்தினா ஏன் வந்து போகல? அது மாதிரி போகல சரிங்களா? அந்த காலத்தில் ஒரு வீட்டில் 8, 9, 12 புள்ளக்காடு இருக்கும். அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து அருமையாக வளர்ப்பாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி வளர்த்தோம் தெரியுமான்னு பெருமையாக சொல்லிக்குருவாங்க. இப்போ ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு அந்த குடும்பமே சேர்ந்து கும்மி அடிக்க வேண்டியிருக்கு. முடியலடா சாமின்னு பெற்றவங்க புலம்புறாங்க. ஏன் இப்படின்னு தாங்க கேட்டோம். அன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க, 10, 15 எல்லாம் கூட பெற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு இந்த அளவுக்கு சயின்ஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போகல, எல்லாமே சுகப்பிரசவமாக வீட்லேயே பிறந்தவங்க தான். 10 குழந்தை கூட பெற்றுக்கலாம் சார். இன்றைக்கி வளர்க்குறதுல தான் சார் பிரச்சனை. பொருளாதாரத்துலேயும் சரி, நம்மளோட வருமானமும் சரி, எதுவுமே வந்து உயர்வாக மாட்டேங்குது. அப்போ வந்து 4-5 எல்லாம் பெற்று வளர்த்துனாங்க. இப்போலாம் ஒரு குழந்தைய வளர்த்ததே நம்ம சிரமப்படுறாங்க. வருமானம் கம்மியாக இருக்குது, விலைவாசி ஏறி போச்சு, கிடைச்சி கரெக்டான வேலை கிடைக்க மாட்டேங்குது. இஎம்ஐங்கிற வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு மாதிரி கொண்டாந்துட்டாங்க. அதை கொண்டாதுனால மக்கள் வந்து பிள்ளைங்களை பார்க்கறது கிடையாது. விடிஞ்சா நாளைக்கு புழு பணம் கட்டணுமே, நாளைக்கு இஎம்ஐ கட்டணுமே அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைகளை பார்க்கறது எனக்கு கவனிப்பா கிடையாது. வருமானம் கம்மிங்க, நெசவு தொழில் செய்கிறோம், கல் மண்ணு போய் சமைக்கிறோம், இதை வச்சு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால நாங்கள் குழந்தைங்க பெற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு தள்ளி தள்ளி போடுறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதில் எங்களுக்கெல்லாம் 8 குழந்தைங்க வீட்டில் எங்கள் அம்மா வளர்த்தாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்போ வந்து கஷ்டம்தான் வளர்த்தாங்க. இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை வளர்க்க முடியல. உறவுல வந்து ஒரு ஆரோக்கியம் எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயும் கலப்படத்தினால ஒரு இதில் ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. அவ்வளோதான். வாழ்க்கையே ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி. ஒரு குழந்தைய ஒன்றும் வளர்க்கணும் சார். போல சூழ்நிலை மருத்துவரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வளர்ச்சி எங்களுக்கு வளர்க்கவும் தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல ஒரு குழந்தைய இல்லைனாலும் பரவாயில்லட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நானே வந்து 2 குழந்தை பெற்றிருக்கேன். என்னால் இதுவும் சமாளிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண் கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு பொழப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி சார் பிள்ளைங்களை பெற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க? அடுத்து நாம உசாரையா உசாருக்குள்ள போறோம்.
அதாவதுங்க பைக் போட்டி அப்படி நடந்தா நீங்க பண்றது ஓகே. இங்க வாழ்க்கை போட்டிங்க, வாழ்க்கை இருக்கு, உசுர் வேணும்னு உணரவே மாட்டீங்களா? இந்த பக்கம் ஒரு பைக் சர்ன்னு வருது ராஜஸ்தான்ல, அதே மாதிரி அந்த பக்கம் சர்ன்னு வருது. ஷூட்டிங் நினைச்சீங்களா? நெசத்துக்கு டம்முன்னு மோதி அங்கனே ஒருத்தர் பாட் அவுட். தேவையா இது? ஏன் கொஞ்சம் குறைவா போனா தான் என்ன? ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன், கவர்மெண்ட் எவ்வளவு முறுக்குனாலும் 40 தாண்டி போகாத மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, எங்க போனாலும் நம்ம ஈரக்குலையிலையா பணத்தை வைக்க முடியும். ஒரு ஐயா பையில ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வச்சிருந்துருப்பார் போல் இருக்கு. அப்படியே போய் மெடிக்கல் ஷாப்ல 2 மாத்திரை வாங்கிட்டு போயிருன்னு போயிருக்காரு. இதை ஒரு புள்ள குறு 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 குறுன்னு பார்த்துருக்கு. பார்த்துட்டு ஐயா மாத்திரை வாங்குற நேரத்தில் பைய லேசா அறுத்து லவட்டிட்டு ஓடியாருச்சு. சிசிடிவி இருக்கலாம், படம் பிடிச்சிருச்சு. இருந்தாலும் ஐயா பக்கு பக்குன்னு அலறிட்டார்லா. அதனால பணத்தை கொஞ்சம் பத்திரமா வைங்க, எங்க வைக்கன்னு சொல்ல தெரியல போக. இப்போ பையில இருந்து ஆட்டையை போட்டதை பார்த்தோம்னா ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி பக்கம் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து இருக்க வீட்டில் காசு கொடுக்க மாட்டான், விடுறது கடையில் வாங்கி திங்கிறது. நேராக கடையில் போய் ஆட்டையை போட்டிருக்கான். ஏன் தம்பிடா, படிக்கிற நேரத்தில் உங்கள் அறிவை வளர்க்குற நேரத்தில் இப்படியா உங்கள் அறிவை கொண்டு திருட்டில் ஈடுபடுத்துவிய? தப்புடா தம்பிடா, அப்படிலாம் பண்ணப்படாது. கல்வி ஒன்றே உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடுக்குங்கிறத உணருங்க ஐயா. சிதம்பரத்தில் ஒரு வித்தியாசமான உசாரான விஷயத்துக்கு நாம் ரெடியா இருக்கிறோம். கூடவழி சாவடின்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல ரோட்ல யாருமே இல்லை, பசுகிச்சு வரல, வண்டி கிண்டி வரல. இதை ஒரு ஆள் ரெடியா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார். யாரும் இல்லை, நாம போறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு அவர் வாட்டுக்கு சும்மா சனக்கு சக்கான்னு நடந்து போயிருக்காரு. யாரு வைக்கீடா, நம்ம முதல்ல என்னாச்சு தான் வாழத்தை தண்டிக்கு நீட்டிட்டு அவர் வாட்டுக்கு நடந்து போயிருக்காரு. மக்களுக்கு எல்லாம் பகீர் ஆகி கடைசியில் அங்கங்க போன போட்டு அதை பிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பார்த்து நடந்துக்குவாங்க. ஆமா, சிதம்பரம் பக்கம் முதல்ல போனா நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு ஊட்டியில் ஒருத்தர் வந்து நின்று விட்டார் நடு ரோட்டில். ஒத்த வண்டி இங்கிட்ட அங்கிட்டும் போக முடியல. அவர் வாட்டுக்கு செக்கு மாதிரி நின்றார். மரியாதை எனக்கு ஏதாவது கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு. யார் தெரியுமா? நம்ம யானை அண்ணாச்சி தான். இப்போதான் யானைக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமாகி போச்சுல. பார்த்த எல்லா விஷயத்திலையும் நான் முக்கியமாக சொல்கிறதா, உஷாரான விஷயத்தில் ரொம்ப உஷாரா இருங்க. வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. சமீபத்தில் கூடு அஞ்சேரில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, பின்னாடி கூட்டி லாரி கட்டுப்பாட்டை இழந்து வந்து இடித்து தள்ளிடுச்சு. அதனால நிற்கும் போது கூட உஷாரா இருங்க ஐயா, நல்லா இருப்பிய. உசுறு போனால் வராது. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போட உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.